சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் இது அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற நிகழ்வு அல்ல. இது நீதித்துறை முன்னெடுத்து வருகின்ற ஒரு விசாரணை. இது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், யுத்த காலங்களிலே பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பரிமாறப்பட்டு அது பாதாள குழுக்கள் அல்லது துணை இராணுவ குழுக்கள் அல்லது ஏனைய கொள்ள கோஷ்டிகள் அல்லது வேறு 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 அமைப்புகளிலே இதுகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் துப்பாக்கி விடயம் சம்பந்தமாக இபிடிபியுடைய செயலாளர் டாக்டர் சிவானந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது ஒரு அதாவது இலங்கை நீதித்துறையால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த விடயம். ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளை நீதித்துறை முன்னெடுக்கும். அதனோட விசாரணை கூடாக மேலும் 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 பல விடயங்களை அறியப்பட்டு அது தொடர்ச்சியாக செல்லும். ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பல நூற்றுக்கணக்கான கொலைகள், கடத்தல்கள், கப்பங்கள், போதைவஸ்து கடத்தல்கள் மத்தியில் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இதை நாங்கள் இதுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள், வேறு வேறு பல விடயங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த நாங்கள் எங்களுக்கு யாருமே அவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த மக்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள், அவர் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கோம். அந்த வகையிலே தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் நடந்த அத்தனை விடயங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள், அரசியல்வாதிகள், சமூக வலைத்தளங்களிலிருந்து பல செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதைத்தான் நான் கேட்குறோம். அதாவது கடந்த காலங்களிலே மக்களுக்கு என்ன நடந்தது, எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி காணாமல் போனார்கள், எத்தனை ஆயிரம் பத்திரிகையாளர்கள் அல்லது பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள், அல்லது இரவிலே கொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள். எனவே இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்டறிகின்ற பொழுதுதான் உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியும். அதை இலங்கை நீதித்துறை நிச்சயமாக செய்து முடிக்கும். இதை சம்பந்தமாக நாங்கள் யாரும் அச்சப்பட வேண்டியவில்லை. இது எங்களுடைய விடயம் இல்லை. அது நீதித்துறை சுயாதீனமான முறையிலே செயல்பட்டு வருகின்றது. நாங்கள் யாரை பழிவாங்கிறதுக்காகவும் இல்லை. எனவே மக்கள் கேட்கிற கேள்வி, அது கடந்த காலங்களிலே நடைபெற்ற விடயங்களுக்கு தீர்வை நிலைநாட்டுங்கன்னு கேட்கிறார்கள். அதை நாங்கள் நிலைநாட்டுவோம், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.